ஹே கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட R15M பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னடா இவன் திரும்ப திரும்ப இதே வீடியோ போடுறானே, இல்லை தெரிஞ்ச விஷயத்தையே சொல்ல போகிறானோ அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த வீடியோவில் லான்ச் டேட் எப்போ அப்படின்னு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் R15 வெர்ஷன் 3க்கு அப்டேட்டட் வெர்ஷன் வருமா வராதா, வந்தால் எப்போ வரும் அப்படிங்கிறத நிறைய டீட்டெயிலோடு நான் சொல்ல போகிறேன் நண்பா. உங்களுக்கு MT-15ஓட டியூவல் சேனல் ஏபிஎஸ் எப்போ வரும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு லைக் தான் என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுக்கப்புறம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. R15M அப்படிங்கிற ஒரு பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 155cc இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் எல்லாமே ஃபைனல் ஸ்பெக்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா அஃபிஷியலாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரலை. பட் 155cc லிக்விட் கூல்ட் SOHC மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பவர் அப்படின்னு பார்க்கும்போது 18.6 ஹார்ஸ் பவர் இருக்கக்கூடிய இடத்துல வெர்ஷன் 3ல இவ்வளோ தான் இருந்தது. பட் உங்களுக்கு 18.3 ஹார்ஸ் பவரை 10,000 RPM ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதே 14.1 நியூட்டன் ஆஃப் பீக் டார்க் 8,500 RPM ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தாங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய அப்டேட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் R15M அப்படிங்கிற பைக் வரப்போகுது. உங்களுக்கு மோட்டோ ஜிபி எடிஷன் மான்ஸ்டர் எனர்ஜி அந்த ஒரு எடிஷன் பைக்ஸும் வரப்போகுது. இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த யூஎஸ்டி ஃபோக்ஸ் உங்களுக்கு கோல்டன் யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஒரு பெரிய அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுவும் உங்களுக்கு VVA இன்ஜின் தாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸ்லிப்பர் கிளச்சு தான், அது எல்லாமே ஓகே. பட் யமஹா பொறுத்த வரைக்கும் ஒரு புது மாடல் இல்லாட்டி ஒரு புது பைக் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் பண்ணவே மாட்டாங்க. R15 வெர்ஷன் 3யோட அப்டேட்டட் வெர்ஷன் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக R15 வெர்ஷன் 3யோட அப்டேட்டட் வெர்ஷன் வரும். ஆனால் இப்போதைக்கு வராது. R15M லான்ச் ஆனதுக்கப்புறம் மேபி ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு அப்புறம் வெர்ஷன் 3யோட அப்டேட்டட் வெர்ஷன் கண்டிப்பாக வரும். அப்படி வரும்போது அதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இந்த R15Mல உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய் கனெக்ட் ஆப் அது கொடுக்க போகிறாங்க. நேவிகேஷன் மேபி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் கொடுக்க போகிறாங்க. அதில் பெரிய விஷயம் என்னென்னா இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் தாங்க. இந்த சிங்கிள் LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் உங்களுக்கு அப்படியே R7லேருந்து உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பெரிய விண்ட்ஷீல்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 13 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்டெப் அப் சீட், இது எல்லாமே ஓகே தான். பட் இது ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ 1,80,000 உங்களுக்கு ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க R15 வெர்ஷன் 3. என்னை பொறுத்த வரைக்கும் மேபி 10 to 15,000 இன்க்ரீஸ் பண்ணலாம் R15M பொறுத்த வரைக்கும். அப்படி பண்ணாங்கன்னா 1,90,000லேருந்து 1,95,000 1,98,000 தான் ப்ரைஸ் ரேஞ்ச் வரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு திங்கிங். நீங்கள் R15 வெர்ஷன் 3 வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மேபி ஒரே ஒரு 2 வீக்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இதோட லான்ச் டேட் எப்போனா கண்டிப்பாக செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் இல்லாட்டி செப்டம்பரோட செகண்ட் வீக்கில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீலர்ஸ் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடுல டீலர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய டீலர்ஸோட ஷோரூம்ஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க சொன்ன ஷோரூம் எல்லாமே நார்த் சைடில் இருக்கக்கூடிய யமஹா டீலர் ஷோரூமுக்கு இந்த பைக்ஸ் வந்துருச்சு, R15M அப்படிங்கிற பைக் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னும் இப்போ வரைக்கும் சென்னையாக இருக்கட்டும், கோயம்புத்தூர், இந்த மாதிரி பெரிய சிட்டிஸில் கூட R15M டீலர்ஷிப்க்கு இன்னும் வரல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் நார்த் சைடில் ஷோரூமுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. MT-15 டியூவல் சேனல் ஏபிஎஸ் இப்போதைக்கு இந்தியாவுக்கு வராது அப்படின்ற ஒரு கஷ்டமான விஷயத்த சொல்கிறேன். மேபி உங்களுக்கு தீபாவளிக்கெலாம் அது தாண்டி இல்லாட்டி நெக்ஸ்ட் இயரோட பிகினிங்கில் வரும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நண்பா. R15M பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தரமான பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு 155cc இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் ஆன் த வே அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாடுக்கு. ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு R15 வெர்ஷன் 3 வாங்கலாமா இல்லாட்டி வெயிட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ அர்ஜென்ட் அப்படின்னா கண்டிப்பாக வெர்ஷன் 3 வாங்குங்க. வேல்யூ ஃபார் மணி. ஆனால்
ஒரு புது பைக், ஒரு புது செக்மெண்ட், புது வேரியண்ட் எம் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா Yamaha கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய பவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 200-250 சிசியில் இருக்கக்கூடிய ஒரு பைக்கில் இருக்கக்கூடிய பவர் பர்ஃபார்மன்ஸ் இந்த R15Mல இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் கண்டிப்பாக தெளிவாக சொல்லிக்கிறேன் நண்பா. உங்களுக்கு R15 மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட் எது எடுத்தாலும் Yamaha வந்து ஒரு புது சீரியஸ் பைக் வந்துட்டு உடனே வந்து சொல்லிட மாட்டாங்க. அதாவது ஸ்டார்டிங்லேருந்து சொல்லி அந்த பைக் மாடல் இதுதான் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு FZ-150 அப்படிங்கிற ஒரு ரெட்ரோ கிளாசிக் மாடல் பைக் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆச்சு இல்லையா. ஆனால் அதுவே ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி அந்த பேரை சொல்லிட்டு அதை வந்து லான்ச் பண்ண போகிறோம்னு அஃபீஷியலாக சொல்லிட்டு சடனாக 1 மந்த்லேயே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. XSR தான் லான்ச் ஆகும் நம்ம நிறைய நாள் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் சடனாகவே ஒரு பேர் சொல்லி அதை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் R15 வெர்ஷன் 4 அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். R3 R2 என்னமோ சொன்னோம். ஆனால் R15M அப்படின்னு ரீசெண்டாக சொன்னாங்க. அதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே இன்டர்நெட்டில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதோட லான்ச்சஸும் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லாட்டி செப்டம்பர் செகண்ட் வீக்கில் இந்த பைக் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நண்பா. உங்களுக்கு ப்ரைஸ் அப்படிங்கிறதும் 1,95,000 தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். இதோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு இதோட எக்ஸாஸ்ட் வந்து புதுசாக இருக்குது. உங்களுக்கு எக்ஸாஸ்ட் நோட்டும் வந்து புதுசாக இருக்க போகுது. இந்த பைக்கே வந்து R15M அப்படிங்கிற பைக்கு R7லேருந்து இன்ஸ்பயர் பண்ணதுனால நிறைய விஷயம் R15 வெர்ஷன் 3 விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஆனால் R15 வெர்ஷன் 3க்கும் அப்டேட் வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் நண்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.